வணக்கம், மை ஃபுட் பாரடைஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கொத்து பரோட்டா எப்படி பண்ணலான்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 6 சைஸ் பரோட்டா, இது வீட்டிலே பண்ண பரோட்டா எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்ததாக 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 3 தக்காளி, அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, 6 பரோட்டாவுக்கு 3 முட்டை சரியாக இருக்கும். உங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கிஷ்மிஸ் வந்து ரொம்ப ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து இதில் கிஷ்மிஸ் சேர்க்குறேன். நீங்கள் வந்து பாயசம்னு நினச்சிடாதீங்க. அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. இதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா ஸ்மெல்லுக்காக தான் நம்ம இது சேர்க்குறோம். சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு ஆப்ஷனலாக வேறு எந்த மசாலாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் நறுக்கிய கொத்தமல்லி தழை, கடைசியாக தேவையான அளவு உப்பு. கொத்து பரோட்டா ரெடி பண்ணி இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ நம்ம கொத்து பரோட்டாவை பண்ண போயிடலாம். நம்ம கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க பரோட்டாவை நம்ம வந்து சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துடணும். நீங்கள் உங்களுக்கு பிக்க வரலை அப்படின்னா நீங்கள் வந்து கத்திரி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். பட் பிச்சா வந்து ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அதனால் வந்து நான் வந்து பிச்சு எடுத்துக்கிறேன். நான் வந்து பரோட்டாவை நல்லா பிச்சு அப்புறமா வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நைஃப் வச்சு சும்மா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். சரி, இப்போ நம்ம வந்து கொத்து பரோட்டா பண்ண போயிடலாம். இப்போ நான் வந்து கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு அயன் கடாய் வந்து நான் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நீங்கள் என்ன ஹோட்டல் டிஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது ஒரு டிப் என்ன அப்படின்னா, அயன் கடாயில் அயன் பாத்திரத்தில் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இது வந்து அயன் பாத்திரத்தில் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக்கை விடைக்கும் ரொம்ப நல்லாவே வரும். பாருங்கள், என்னோடய பேன் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயில் சேர்த்துடலாம். அயன் பேன் வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்து ஹீட் ஆயிடும். சரியா, இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் பாத்திரமாக எடுத்ததுனால நம்ம எவ்வளோ தூரம் வதக்கினாலும் அது வந்து வெளியே போகாது. ரொம்ப நீட்டாக ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நமக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஓகே, இப்போ ரெண்டுமே ரொம்ப நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ இந்த வெஜிடபிள் குக் ஆகிறதுக்கு வேண்டி நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த சால்ட் கொஞ்சமாக சேர்த்துருங்க. ரொம்ப நிறைய ஸ்டார்டிங்லேயே போடாதீங்க. நம்ம வந்து மசாலா சேர்த்த அப்புறம் வந்து டேஸ்ட் பார்த்து சேர்த்துருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நம்ம போட்டிருந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம மிளகாய் தூளை நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் மசாலா சேர்த்துருங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு திகையலை அப்படின்னா கூட சேர்த்துருங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பரோட்டா சேர்த்துடலாம்.
பரோட்டா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம போட்டிருந்த வெஜிடபிள் மசாலா எல்லாமே வந்து நல்லா கோட்டாய் வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த கிஷ்மிஷ் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம எடுத்த முட்டையை ஒன்று ஒன்றா ஒடிச்சு சேர்த்துடலாம். பாருங்கள், 3 முட்டை சேர்த்துட்டோம். முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, முட்டை சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. சரியா, கீழே வந்து இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து முட்டை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துட்டு ஸ்பீடை கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுருங்க. இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த கறிவேப்பிலை சேர்த்துறங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி இலை சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுருங்க. வாவ், பாருங்கள், நம்மளுடைய சுவையான கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அருமையான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.